அதுக்கப்புறமா இவ்ளோ சீக்கிரமா எதுக்கு நீங்க வந்து 30 நாள்லயே ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணீங்க? சும்மா சும்மா டாக்டருக்கு செக் பண்ணி பார்க்கறனால கூட உங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து என்னைய புடிச்சு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் யூபிடி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேன். யூபிடி டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ்னு வருது. எனக்குன்னா என்ன ப்ளீடிங்கும் ஆகுது, பாசிட்டிவும் வருதுன்னு சொல்லிட்டு நானும் உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தேன். அது ஒரு சிலர் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ப்ளீடிங் ஆகும். அந்த மாரி கூட உங்களுக்கு இருக்கலாம். பேபிலாம் இருக்கும். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த மாரி கொஞ்சம் பாசிட்டிவா பேசுனாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்னு உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ப்ளீடிங் வந்து அது போயிட்டே தான் இருக்குது. ஸ்கேன் வந்து இன்டர்னல் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பண்ணி பார்த்தா உங்களுக்கு சாக் எதுவும் இருக்கிற மாரியே தெரியல அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்கேன் பண்ண அந்த எக்யூப்மென்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ப்ளீடிங் ஆனா கொஞ்சம் நிறைய தான் இருக்குது அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ல பேபி தெரியல. ஆனா யூபிடி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வருது. எனக்குன்னா அவ்ளோ அழுகை வந்துருச்சு. தேம்பி தேம்பி அழுகுற கீழ் வீட்ல இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் அந்த அக்காவும் வந்துட்டாங்க. அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருந்தேன். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சனால எப்பயுமே அழுக வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு சாயந்தரமா போய் அந்த பிரைவேட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். பார்த்ததுக்கு அவங்க வந்து பிரெக்னன்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு 2-3 மாசத்துக்கு பிரெக்னன்சி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகணும். இப்பதான் மிஸ்கேரேஜ் ஆகிருக்குது. அதனால வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த ஃபோலிக் ஆசிட் அது மட்டும் கொடுத்தாங்க. இதை கண்டினியூவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே போச்சு. கொஞ்சம் ஃபோலிக் ஆசிட் அதுக்கப்புறமா அந்த ப்ரொஜெஸ்டான் டேப்லெட்ஸ் இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அதான் உலகத்தையே போட்டு ஆட்டி படைச்சுது. அந்த கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எதுவும் போக முடியலையா, ஃபுல்லா குவாரண்டைன் ஆயிடுச்சுல. அப்படியே கொஞ்சம் மாசம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க, என்ன வயசாயிடுச்சு 25 தானே ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்தோம். அப்புறம் இது வந்து ஒண்ணு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2021 வந்துருச்சு. அது மே மந்தே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் யோசிச்சோம் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா 2.5 வருஷம் பக்கம் ஆயிடுச்சா மேரேஜ் ஆகி. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல்ல என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி, அதாவது நாங்க 10th வந்து ஒன்னா படிச்சோம். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹோமியோபதி டாக்டரா இருக்கா. சரி நம்ம நெக்ஸ்ட் ஹோமியோபதி வேணா ட்ரீட்மெண்ட் போய் பார்ப்போமா, ஏன்னா அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும், ஏதோ நேச்சுரலா தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னனால சரின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் அவளை காண்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்ல பேசணும்.